அதே ஊரா? அதே ஊரே தான். அதே ஊரா இல்லை விராலிமலை பஸ் ஸ்டாண்டா? இல்லைண்ணே அதே ஊர் தானே. நேரம் உள்ள இது மாங்கோட்டை உரிமையா விழா கமிட்டி நீங்களாவது உட்காருங்க. போ முன்னாடி வாங்க. கடலா இருந்துச்சாடா, கடலா இருந்துச்சு. இப்போ வந்து மணி அண்ணே லேசா குனி. நம்ம 2 பேர் தானே நாடகத்துக்கே சனி. தட் இஸ் பாயிண்ட். ஓகே. விவசாயிகள் மாநாடு மாதிரி இருந்துச்சாடா. இப்போ என்னடா தம்பி பேசாமல் இருக்கணும். அவன் கடுப்பில் இருக்கேன். வெள்ளரிக்கா கதை மைத்த புடுங்கின கதை. நீ பொத்து இல்லாட்டாலும் கூட்டம் நக்கிறீங்க. ஒரே ஒரு விஷயம், நாடகத்துக்கு ஏன் கூட்டம் இல்லைன்னா அண்ணே உனக்கு பொதுவாக சொல்கிறேன், நான் மட்டும் கிடையாது, எந்த நடிகை வந்தாலும் பப்புன் டான்ஸ் முடிஞ்சோடனே போகிறாங்க. ஏன் 25 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் பார்த்த ஒத்த தொழில் விவசாயம். அதனால் இருந்தாங்க. இன்றைக்கி வர்ற அண்ணன் தம்பி எல்லாம் வெவ்வேறு துறையை வெவ்வேறு வேலையை பார்க்குறாங்க. தன் கலையும் வாழ வைத்து தானும் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அதான உண்மை. என்ன கூட்டம் குறைஞ்சாலும் நடிகனுடைய நடிப்பு மட்டும் குறையாது. அதே நாடக கலைஞர். எங்கள் வாத்தியார் இருக்கார் உள்ள மேலப்பட்டு காளிமுத்து. 4 பேர் மட்டும் உட்கார்ந்துருந்தாலும் 4 பாட்டில் அவங்கள கைதட்ட வைத்து விடுவார். அவர் பாட்டுக்காகத்தான் வண்டி கட்டி வரும் கூட்டம். இந்தா மாப்பிள்ளைன்ட்டேன். இவன் இன்னும் போத இறங்கலடா, என்ன கறக்கடா இன்னும் போலையா, வாப்பா மஞ்சப்பணியே. அம்மா ஏரியா கவுன்சிலர் நிற்கிறேன், கும்பிடுறேன். சுத்தம் பொழந்து ஓச்சு. குடியை கெடுத்துட்டாட்டா. இந்த பொம்பளையா எல்லாம் ஒரு 4-5 பேர் இருக்கீங்கள, ஒத்தையில பயந்துக்கிட்டாத்தா. உள்ளூரா வந்தார் ஒரு நாரதர். வையாவூரி செந்தில்குமார் வர்றாருன்னா ஊர்ல பூரம் பயப்படுவார். ஏனே சொல்ற? அப்படியா? எல்லாத்தையும் வட்டிக்கு கேட்பாப்புல. அப்படி தம்பி அதெல்லாம் கிடையாது, மோசமான ஆள். திறமையான நாரதர் உண்மையிலே. கம்மா தண்ணிக்குள்ள ஒரு நாள் விட்டேன், 70 வாட்டு பாடிட்டு நீஞ்சி வந்துட்டாப்புல, வெறும் தண்ணியை மட்டும். அடுத்து ஒரு காய் இலங்கை கடலுக்குள்ள நாடகம் பேச போறேன். என்னது வெட்டி நீதேன் சாமியாரை சந்திக்கிறேன். அவருக்கு என்ன தெரியும்னு இவ்வளவு தூரம் வர்றா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னு வாத்தியாரே, அவருக்கு எனக்கு சண்டை இருக்கு, நீங்க யாரும் கூட வரக்கூடாது. என்ன கும்பு சண்டையாண்ணே? இல்ல டபிள்யூ ஃபெல்ட் மேட்ச். சரி சரி தம்பி, நீ பெட்டி தூக்கி வீட்டுக்கு போவேன். ஒத்தாலா தூக்க முடியாதுண்ணே. விழா கமிட்டி 4 பேர் தூக்க. கானகத்தில் பாட்டு பாடும் சாமியாரையா? அவ்வளவுதான் பாட்டு. இதுக்கு மேல எவன் டாலி கூட. பாப்பா செந்தில் தம்பி பாப்பான்ற அளவுக்கு வந்துட்டியா? ஏன் செந்தில்னு பேர் சொல்ற அளவுக்கு நீ வந்துட்டியாங்க? செந்தில் என்றால் செந்தில் குமரன், என் குலக்கடவுள். ராதா என்றால் ராதாகிருஷ்ணன் பாட்டன் பரந்தாமன். அது கிருஷ்ணே ராதான்னு சொல்லியிருக்கணும். ஏன் ராதாகிருஷ்ணன் சொன்னா ஏத்துக்க முடியா? ஏய் என்ன விஷயம் தெரியும்? போடா முட்டை. ஒரு செகண்ட்ல உன்னை மேடையில கேவலப்பட்டு போயிட்டே இருப்பேன். பொத்துன்ற அளவுக்கு வந்துட்டியா? அங்கே அந்த அந்த பைலட் வச்சுக்க. எந்த பையன்? இந்த உள்ளதுல உங்க கம்பெனி. அதெல்லாம் கிடையாது. உனக்கு என்ன விஷயம் தெரியும்? என்ன வா பேசு. பேசுறதுக்கு தானே வந்திருக்கேன். என்ன தெரியும்னு பேசு. விராலிமலைன்னு பேர் வர காரணம் என்ன? அப்படி கேளுங்க. இப்படி அர்த்தமா ஏதாவது ஒரு சில விஷயத்தை கேளுங்க. புராண இதிகாசம் எது வேணா கை தட்டலாம். அருமையான ஒரு விளக்கம். உண்மையிலே சண்டை இப்பதான் சூடு உடிக்குது பாருங்க. விராலிமலை அப்படின்னு பேர் வரக்கான அந்த பகுதியிலே விரலி மஞ்சள்கள் அதிகமான விவசாயம் பண்ணும்போது நிறைந்திருந்த பகுதி. விரலி மஞ்சள் நிறைந்திருந்ததுனால, நிறைய விளைந்ததுனால விரலி மஞ்சள் என்ன இதான் உண்மையான விளக்கம். ஆனா இன்னொரு தடவை சொல்லுவாங்க, விராலி மரங்கள் நிறைஞ்சிருந்துச்சு அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. ஆனா உண்மையான கருத்து உள்ள போய் பார்த்தா விரலி மஞ்சள் விளைந்த பகுதி, அதனால விராலிமலை அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குங்க. பக்கத்துல இருக்கிற ஒரு கோயில், அந்த கோயிலுக்கு விரலி மஞ்சள் காணிக்கையா. என்ன கோயில் தெரியுமா? பக்கத்துல விரலி மஞ்சள் விளைஞ்சாக்க உங்க ஊர் நாடி நீலியம்மன் பூனையூர்ல. அப்ப இந்த பகுதியே விரலி மஞ்சள் நிறைந்த பகுதி. ஆனா இன்னொரு கருத்து, விராலி செடின்னு சொல்லக்கூடிய ஒரு செடி இருக்கு.
அந்த செடி முழுவதுமாக நிறைந்து இருந்த பகுதினால் விராலிமலை அப்படின்னு பேர் இருக்குங்க. தப்பு. யாரு தப்புன்னு சொன்னது? யாரு? நான் சொல்றேன். பாண்டியா? நம்மளுக்கு நம்மளுக்கு இருக்க இல்லைன்னா மிரட்டி வச்சிருக்கேன். விராலி மலைன்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா விராலி மஞ்சள் விளைஞ்சா. சரி, அதை எடுத்துக்கிறேன். ஒரு விஷயம் தெரிஞ்சு, விராலி செடி இப்பகுதியிலே அதிகமா இருந்ததுனால் விராலி மலை. நான் விளக்கம் சொல்றேன். இப்ப கைதட்டு வாங்க, கைதட்டு வாங்கவா? சொல்லுங்க, அதுக்கான விளக்கம் வேணா நீங்க சொல்லுங்க. மாற்று கருத்து. விராலி மலை என்று பேர் வர்றதுக்கு காரணம் என்ன? என்ன காரணம்? எத்தனை வீரன் வந்தாலும் இந்த விராலி மலை வீரனை அழிக்க முடியாது. இன்னும் சொல்லவே இல்லை பத்தியா? ஏன்னா நீங்க எதை சொன்னாலும் கை அப்படின்னா என்ன இருக்கு? விரா கவனி, இங்க பாரு. ஒவ்வொரு ஆளுக்கும் இப்படி இருந்தா விரல், விரா. இந்த விரலை கூட எவனை அசைக்க முடியாது. அதுதான் விரலை அசைக்க முடியாத மலை விராலி மலை. எப்படி என்ன கை தட்டலாம்? வீரத்துக்கு பேரு போனது. அவங்கெல்லாம் தட்டுறாங்க, நான் மன்னிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியாத விஷயம் ஏதோ ஒண்ணு கதை ஓடுனா அது வேற. அவெல்லாம் பேசாத, மூக்க சிந்தி விட்டுட்டு காய விட்டுட்டு அறையுங்க. மூடுறா முதல்ல. நீங்க 3 பேரும் தட்டியில என்ன கதை? உண்மையினால தட்டுறாங்க. அவன் விடுறது இருங்க. நீங்க சொல்லும் போது மஞ்சளுக்கும் ஆரஞ்சோதிக்கும் தட்டினாங்க, விராலி செடிக்கும் தட்டினாங்கல்ல. உனக்கு எத்தனை கொண்டாட்டி கதை தெரியுமா? என்ன கதைன்னா மூடிக்கிட்டு உட்காந்துரு பேசாம. ஏதாவது ஒன்று பேசும்போது இடையில மேஞ்ச மாட நக்கர மாட கதையா. அப்போ பாருங்க, நீங்க சொல்ற ஒரு கருத்து தான். என்ன காரணம்? இதுக்கு முழுமையான ஒரு விளக்கமே இருக்கு. எல்லா முருகன் கோயில்லையும் வேற பிரசாதம், இங்க ஒரு சுருட்டு பிரசாதம். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு தெரியுங்களா? என்ன காரணம்? ஆனை, யானைக்கு பலம் உண்டு. சுருட்டுங்கிறது ஒரு போதைப் பொருள். ஏன் அதுக்கு காணிக்கையா வைக்கிறாங்க, அது காணிக்கையா வைக்கிறாங்க, படைக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு கதை இருக்கு. அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. சரி, வேற ஏதாவது கேளுங்க. நல்ல விஷயமா நான் உங்களை விராலி மலை கேட்டேன். சரி, விராலி மலையிலே மலை மேல் அமர்ந்திருப்பது யாரு? முருகப்பெருமன் தானே? தப்பு, முருகன் இல்ல, பாலமுருகன். எதுக்கு தாண்டா இவனுக்கெல்லாம் கை தட்டுறிய? அவரு கம்பெனி கம்பெனி நம்பியார் கிடையாது, அசோக். தம்பியாரா? அவன் பாருங்க நம்பியார். உனக்கு காது கேட்கல. டேய், அவன் என்ன கேட்ட? நம்பியார் பாரதிதாசன் நான் சொன்னேன். நம்பியாரா? ஆமா. நம்பியார்னு உனக்கு சொன்னது யாரு? நம்பியார்னு சொன்னது அந்த தம்பியார். அந்த தம்பியாரு அவன் தான் எங்க கூட. இந்த தம்பியாருன்னு கேட்டேன். இந்த தம்பி நாங்க தான் இந்த இடத்துக்கு உரியவங்க. டேய், உரியறது உரியாம இருக்கிறதெல்லாம் உன்ட்ட நான் கேட்கல. சரி, இடத்துக்கு உரியறது உன்கிட்ட கேட்டனா? இல்ல நான் கேட்கிறேன்னா அதுக்கான விஷயத்த பேசுங்க. சரிங்க. என் விராலி மலையை உங்க சகோதரர் தொட்டு வச்சிருக்காரு. உங்க அண்ணன் தான். ஆமா. அவன் முகரையும் ஒரே மாதிரி இருக்கு. சரி, அப்பதான் அண்ணங்கிற புரிஞ்சுக்கிட்டேன். ஒரே நீங்க தம்பிங்க இருக்கும்போது அவங்க அண்ணன். ஆமா. அவங்க அண்ணன்னா நீங்க? நான் சித்தப்பாமே. அப்படி சொல்லுங்க. 2 பேரும் ஒரே வீட்டுல பிறந்தா. ஆனா 2 பேரும் ஒரே மாமன் மச்சன. அத்தை மகளை நீங்க கல்யாணம் பண்ணிருக்க, மாமன் அவன் கல்யாணம் பண்ணிருக்க. எனக்கு அண்ணன் வேணும். ஆனா எனக்கு அண்ணன் வேணும். டேய், உங்க அண்ணே அவன் சின்னாயி மகளை நீங்க கல்யாணம் பண்ணிருக்க. ஆமா. நல்லா அதுக்காங்க. அவங்க சின்னம்மா மகளை அவன் கல்யாணம் பண்ணிருக்க. 2 பேரும் அண்ணன் தம்பி. ஆமாங்க. 2 பேரும் கூட பிறந்தவங்க தான். நீ படுற முதல்ல. முருகப்பெருமானுக்கு வாகனம் என்ன? முருகன். அவர் தானே முருகப்பெருமான். உங்களுடைய குல கடவுள் முருகப்பெருமான். அவரா? நான் கூட கையாட்டி முருகனான்னு பார்த்தேன். இவன் பொழந்து கட்டுறான்னு விட்டுட்டு அப்படியே கையாட்டி நின்னுக்கிற. அவன் கையாட்டி முருகனை பத்தி பேசிட்டு இருக்கான். அது எதுக்கு? சரிங்க, முருகப்பெருமானுடைய வாகனம் என்னன்னு கேட்டேன். முருகனுக்கு வாகனம் மயில் வாகனம். அப்படி சொல்லுங்க, நல்ல விஷயம். மயில் வாகனம். ஆமாங்க. இங்க ஆட்டுக்கடாய வாகனமா இருந்திருக்கு. அது ஒரு கதையா இருக்கட்டும். ஆமா. முருகப்பெருமானுக்கு மயில் வாகனம் தானே. அந்த மயில் தோகையில பெண்ணுடைய யோனி அப்படின்னு சொல்லக்கூடிய யோனி நின்றீங்கன்னா அப்படி சட்டார்னு அரைஞ்சே விடு. எதுக்குடா சரியா ஒரு அளவுக்கு. நான் சொல்லுவது யோனி. என்ன நோனி? பெண் குறி. அப்படி வடிவம் இருந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம் சொல்லுங்க? முருகப்பெருமானுக்கு வாகனமாக இருக்கக்கூடியதுதான் மயில். அந்த மயிலினுடைய தோகையிலேயே ஒரு யோனி இருக்குமா? அந்த யோனி ஒரு யோனி இல்லையா,
இறகு முழுவதுமே பெண்குறின்னு சொல்லக்கூடிய யோனியாக உருவம் தெரியும். அது ஒரு சாபம். இது எங்கிருந்து நடந்தது, என்ன காரணம்? அதை கேக்குறீங்களா? அந்த இது வந்ததுக்கு என்ன காரணம், எங்க நடந்தது, என்ன காரணம் மட்டும் சொல்லுங்க. ஏன்னா மயில் தோகையை விரித்து ஆடும் பொழுது அற்புதமான காட்சி தருமாம். அந்த ஆலயத்திலே இருக்கக்கூடிய அந்த அந்த ஆள் என்ன டாப்ல மயிலுக்கு இது மயிலுக்கு ஏன் அப்படி இருக்குன்னு கேட்டாரு. ஏதோ இருக்கு இல்லைன்னு கூட சொல்லிட்டு போ. தோகையை உரிச்சு அடிச்சு என்னமோ அடித்தேன். சரி சொல்லு. சரி சொல்லுனா நீ எதோ சொல்ல வந்த மாதிரி சொல்லுவீங்க. சொல்லுங்க. மயில் அதான் சொல்லுவாரு. மயிலுக்கே வந்திருக்கேன். மயிலுக்கே வந்திருக்கானா? என்ன கேட்டிய? 2 நிமிஷத்துக்கு ஒரு மறந்துடுவேன். கை தட்டினியா? இந்த கேக்குறேன் பாருங்க, என்ன கேட்டியன்னு. இல்லைங்கய்யா, மயிலுக்கு தோகையில அந்த அந்த வடிவம் இருக்குல்ல, அந்த வடிவம் ஒரு சாபத்தின் காரணமாக வந்தது. என்ன காரணம், என்ன சாபம், என்ன காரணம், அவ்வளவுதான். எந்த இடத்துல வர்றயா நெருக்கி வர்ற வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் தூரம். தமிழ்நாட்டினுடைய தேசிய பறவை அந்த மயிலாகும். என்ன தமிழ்நாட்டின் தேசிய பறவை மயிலா? தப்பு, காக்கா இருந்துச்சுங்க. டேய் எதுலடா இருந்துச்சு? தமிழ்நாட்டுடைய தேசிய பறவை மயில் இல்ல. அப்படி சொல்றான் அவன்டா, சொல்லி போடா. இந்தியாக்குள்ள இருக்கிறது தான் தமிழ்நாடு. இந்தியாவின் தேசிய பறவைன்னு சொல்லியிருப்பேன். தமிழ்நாட்டின் தேசிய பறவை என்று சொன்னான் என்றால் உங்களுக்கு அந்த பதிலை சொல்லுவோம். இவன் தமிழன் தானே, அதனாலதான் தமிழ்நாடு சொன்னேன். சமாளிச்சு நான் கொஞ்சம் போனேன். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுவா. அந்த தமிழ்நாட்டிலேயே ஒவ்வொரு பகுதியில மயில் இருக்கும். நிறைய அதிகமான பகுதிகளில் கிடையாது. ஃபாரஸ்ட் ரைடு, கரிசக்காடு, கரிசக்காட்டு குயிலே. ஐயா நீ உண்மையிலே அறிவாளியா லூசா? நீ ஒரு லூசு பேடா. அவன்கிட்ட போய் கேள்வி கேட்க, தம்பி மயிலுக்கு ஏன் அப்படி ரவுண்ட் ரவுண்டா இருக்கு? அவ்வளவுதான். அந்த அளவுக்கு மயிலுக்கு சொல்லுவாப்லையா? நீ சொல்லுவேன் எதிர்பார்க்கிறாப்ல. நம்ம தெரியும், அவருக்கு தெரியும். நீங்க சொல்லுவியா? இவருக்கு அவர் தானே பாடல். சொல்லுங்க. எதற்காக மயிலுக்கு தோகையிலே அந்த வடிவம் வந்தது என்றால், அந்த வடிவம் வட்ட சேப்புல இருக்கும். சேப்புல இருக்கு, பாக்கெட்ல இருக்குங்கறத சொல்றேன்லங்க. அப்புறம் ஏங்க நீங்க வேற சேப்புல இருக்கு, வட்டமான வடிவமாக வட்ட வடிவத்தில் இருக்கு. சரிங்க. அந்த வட்ட வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த வடிவம், அந்த வடிவம் எதற்காக வட்ட வடிவமாக இருக்கிறது? எங்க நிக்கிறான் பாருங்க, விராலிமலையில நிக்கிறேன் அடிவாரத்துல. எப்ப போய் மலை ஏறி சாமி கும்பிடுறது? எவ்வளவு விளக்கம் சொல்றேன் நேத்து போய். என்ன சாமி சொல்லுவார். இல்ல ஒருவேளை சொல்லலனா சரி சொல்லுங்க. தலையெழுத்து அங்க ஒரு நாடகம் போட்டிருக்கலாம். சொல்லுங்க. அந்த வடிவம் எதற்காக வட்ட வடிவமாக உள்ளது? அதுதானே இருக்கிறீங்க. சொல்றேன். அதேங்க பெரிய மாமைய வேணும்ங்கிறது. நாங்க எல்லாம் ஒரே பள்ளிக்கூடத்துல படிச்சவங்க, அதனால அவருக்கும் தெரியாது. சரி சொல்லுங்க. அந்த வட்ட வடிவம் அன்னை சொன்னது மாதிரி உலகமே ஒரு உருண்டை. அந்த உருண்டை அந்த உருண்டையில இருந்து கண்டுபிடிச்சிட்டேன். இதுல இருந்து கண்டுபிடிச்சிட்டேன். நீ அமெரிக்கா நாடு. அமெரிக்காவில் தான் தேசிய பறவை கோழி குஞ்சு. அமெரிக்காவுல தேசிய பறவை கோழி குஞ்சு, கேரளாவில் தேசிய பறவை என்னன்னு கதவாளி குஞ்சு. சரி, இப்ப நான் ஏதாவது இப்ப காகம் பறக்காத ஒரு மலைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது தெரியாம இருக்கேன். ஐயா மயிலுக்கே சொல்லல, காக்காய்க்கு போயிட்டேன். நீங்க எதுவும் சொல்ல வரீங்களா? நான் கேட்கேன்.